உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பனும் கண்காணியுமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நானே வாசல் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேரை போலவும் எழும்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் அசட்டை பண்ணப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். துக்கம் நிறைந்து பாடு அனுபவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் இன்றும் குணமாகிறோம். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பரத்திற்கு ஏறி இன்றும் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் பாவம் செய்தால் அவனுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க எங்களுக்கு போதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உவமைகளால் எங்களோடு பேசுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை விளக்கி கூறினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை வைத்து போனவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான காரணரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வீடாகிய தேவாலயத்தை குறித்து வைராக்கியமாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்திற்கு அதிகாரியாக இருந்த சாத்தானை உம்முடைய மரணத்தால் வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இதயத்தில் வாழ்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிரியமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உயிரினும் மேலானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். பலனுள்ள ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் அருளும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். சுட்டெரிப்பின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மறுரூபமாக்கும் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்யும் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்.